பல்வேறு கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதால் அரசு அலுவலர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். புதிதாக இந்த கட்டடம் இப்பொழுது இருக்கிற இந்த கட்டிடம் புதிதாக ஒரு கட்டிடம் இங்கே கட்டவிருக்கிறோம். அதற்கு மொத்த செலவு 5,30,00,000 ரூபாய். 2 தளங்கள், கீழ்த்தளம் மேல்தளம் என்று 2 தளங்களிலே மொத்தம் 13,300 சதுர அடி அளவில் ஒரு நல்ல கட்டிடமாக, ஒரு வசதி உள்ள கட்டிடமாக இந்த பகுதி மக்களுடைய வசதிக்கு ஏற்றார் போல ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த கட்டிடத்தை கட்டவிருக்கிறோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்ட உடனேயே தாராள மனதோடு நமக்கு 5,30,00,000 ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த துறையுடைய அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த துறையினுடைய வட்டாட்சியர் இந்த துறையை பொறுத்தளவுக்கு நான் தான் அமைச்சர். இதற்கு பணம் வழங்கியவர் நம்முடைய தம்பி தங்கம் தென்னரசு அவர்கள். ஆகவே நாங்கள் எங்கள் 2 பேருடைய முயற்சியின் காரணமாக இந்த கட்டடம் இங்கே வந்திருக்கிறது. ஆகவே இந்த கட்டடத்தை பொதுமக்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தருவோம். குறைகள் மனிதனுக்கு, உங்களுக்கு, எனக்கு எல்லாருக்கும் இருக்குல்ல, அது மாதிரி அந்த துறையிலே இருக்கலாம். இருக்கிறேன் என்று சொல்கிறாங்க. ஒரு 4 குறைகள் சொன்னார், 2 முடிச்சு கொடுக்குறோம். அதில் சந்தோஷமாகறாங்க. பிறகு ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த 2 குறையை திருப்பி கேட்பாங்க. பிறகு அதில் இது ரொட்டீன். இது அரசாங்கத்தில் இந்த தொழிற்சங்கங்கள் கோரிக்கை வைப்பதும் அது நம்முடைய முதலமைச்சர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கோரிக்கை, நீங்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டமோ ஒரு நோட்டீஸோ அல்லது ஒரு அறிவிப்போ வந்த உடனே எங்களை கூப்பிட்டு கேட்டு அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்க சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சராகவே முடிஞ்ச அளவிற்கு வருவாய்த்துறையில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தாசில்தார் போஸ்டிங், அது எல்லா போஸ்டிங்குமே ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ப்ரொமோஷன் கொடுத்துருக்கோம். டிகிரி கீழே குறைஞ்ச எல்லாம் மேலே ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா வேலையும் தாசில்தார் சங்கமெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இது வரைக்கும் எந்த அரசாங்கம், போன அரசாங்கத்தில் நடக்காத அளவுக்கு இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுத்துருக்கு.